ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இன்னைக்கு வந்து இட்லி பொடி போட்டு சீஸ் போட்டு ஒரு தோசை தான் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம பசங்களுக்கு பண்ணி கொடுத்தோன்னா மிச்சம் இல்லாமல் சாப்பிடுவாங்க. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். கல் வந்து சூடானோடனே நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். தோசை மாவு தோசை ஊற்றிக்கிட்டோம். வந்து இதில் வந்து நம்ம வந்து இட்லி பொடி போட்டுட்டு அப்புறமா மேலே வந்து சீஸ் போட போகிறோம். உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் கூட போடலாம். நம்ம வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே தூவிட்டு அதுக்கப்புறமா இட்லி பொடி போடணும். இட்லி பொடி வந்து கையில் போடணும். அப்படியே கையில் தூவி விடுங்க. உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் எண்ணெய் தான் விடுறேன். நெய் விட்டாலும் நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சீஸ் போடுறதுனால நான் வந்து எண்ணெய் மட்டும்தான் விடுறேன். நம்ம வந்து இதை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அந்த மாவோட அந்த இட்லி பொடியெலாம் வந்து ஒட்டிக்கணும். நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். நமக்கு வேணும்னா நிறைய போட்டுக்கலாம். இது பசங்களுக்கு தர்றதுனால கொஞ்சம் காரமாக இருக்கும்னு தான் நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம சீஸ் போட்டுக்கலாம். ஒரு சைடாக போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மடிக்க போகிறோம் இல்லைங்களா, திருப்பி மடிக்கிறனால நம்ம வந்து சைடில் போட்டுக்கலாம். அப்படி தோசையை சைடில் நம்ம வந்து இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம். இட்லி பொடி போட்டிருக்கனால அப்படியே நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்தமாரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க வந்து தோசையே ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. இதுமாரி இட்லி பொடி போட்டு நம்ம சீஸ் போட்டு கொடுத்தோம்னா செமத்தியாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே வந்து தோசை வந்து அந்த சீஸ் எப்படி வந்திருக்கு பாருங்கள். பசங்க வந்து இது பீஸா மாதிரி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா பசங்களுக்கு பீஸா மாதிரி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் பண்ணுறியா? வாங்க. சூடு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.